ஃபைனலாக வந்து இது சிரிச்சிட்டு நல்லா சொல்ல முடியாது. ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர். ஸோ இன்றைக்கி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விலாகு. மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற விலாக் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கை வந்து ஆகஸ்ட் 7th வந்து இறந்தா. ஸோ அவளை வந்து இந்த இடத்துல தான் புதைச்சேன். ஸோ இந்த வீடை நான் வெக்கேட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். பட் அவளை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே போக முடியல. ஸோ நாங்கள் வாங்கி போட்டிருக்க இடத்துலையே நான் வந்து திருப்பியும் அவளை எடுத்து இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சொல்ல போனேன்னா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் அவளை புதைச்ச இடத்துலேருந்து திருப்பி நோண்ட போகிறோம். நோண்டி அவளை எடுத்துகிட்டு போயிட்டு, அவள் இருக்க மாட்டா, ஏதாவது எலும்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட இடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே எடுத்துமே புதைக்கலாம். ஏன்னா எப்போவுமே எங்கள் இடத்துலையும் இருக்கட்டும், எங்கள் கூடயே வளர்ந்த ஜீவன் என்னால் தனியாக மிஸ் பண்ணிட்டு என்னால் போக முடியல. ஸோ எனக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் நோண்ட போகிறோம், பாருங்கள். இது அவளோட ஃபோட்டோஸ், கையோட ஃபோட்டோஸ் எல்லாமே எங்கள் கூட இருந்த டேஸ். இதெல்லாம் மறக்க முடியாத டேஸ். இதெல்லாமே எங்கள் ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கியோட பர்த்டேக்கு 2 பேருக்கும் சேர்த்து கேட்கலாம் வெட்டின டே அது. 2 பேருக்குமே சரி, அவனுக்கு பண்ணும்போது இவள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கும் கேக் வாங்கி மூஞ்சி எல்லாம் தேய்ச்சி விட்டு ஒரே கலாட்டை பண்ண டே இது. என்னால் இதெல்லாம் மறக்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவள் அவ்வளோ பாசமாக பர்த்டே இல்லையா ஸ்கை? இங்கே பாரு, உனக்கும் கேக் வெட்டுவாங்கண்ணா. இங்கே பாரு, கேக் வெட்டுவாங்கடி பாப்பா. கேக் வெட்டுவாங்க, சோகமாக இருக்காது. இதை பார்க்கவே எனக்கு கண்ணில் தண்ணியாக வந்துட்டு இருக்கு. அவ்வளோ க்யூட்டான கேர்ள் அவள் ஸ்கை. ஸ்கை வந்து எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன். சில பிறவியெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சில பேரை மறந்துடலாம், சில பேரை மறக்க முடியாது. அதில் ஒருத்தி தான் ஸ்கை. மறக்க முடியாத ஒரு மனுஷனாக பிறக்க வேண்டியது டாகாக பிறந்துட்டான். ஸோ என் கூட ரீல்ஸ் பண்ணடே இது ஸ்கையை ரீல்ஸ் பண்ணவே இதுலேருந்து தான் எல்லோரும் அவளுக்கு வந்து என்னோடய ஃபேன்ஸ் எல்லாமே நரேஷ்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ என் மேலே கொஞ்சிக்கிட்டு பெட்டில் ஒரே அட்டகாசம் பண்ண டே இது. ஒரு டேவை நான் மறக்காமல் எடுத்து வச்சுருக்கேன், அவளோட ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தான் இப்போ இன்றைக்கி நான் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து அழகு குட்டி. ஸோ இதுதான் ஃபைனல். ஹாஸ்பிட்டலில் அவள் இருந்த டே இறக்கிறதுக்கு ஒரு 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 1/2 hour இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. என்னோடய கையிலே அவள் உயிர் போனது. இது புதைச்சது, மாலை போட்டது. ஸோ இப்போது இந்த பிளேஸ்லேருந்து நான் அவளை திருப்பியும் எடுக்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸை நான் வெக்கேட் பண்ணுற மாதிரி பிளான். அதனால் இந்த இடத்துலேருந்து எடுத்து என்னோடய இடத்துல எடுத்து போய் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறது தான். பட் இது எந்த அளவுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு தெரியல. என்ன சொல்கிறேனே, 5 அறிவு படித்த ஜீவனுக்கு அதுக்கு இருக்கிற அறிவு. ஒருவேளை நம்ம சாப்பாடு போடுறோம், அந்த ஒரு வேளை சாப்பாடுக்காக சாப்பாடு போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கூடவே நாம் என்ன பண்ணாலும், அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் அதை அடுத்த செகண்ட் மறந்துட்டு ஒரே ஜீவன் டாக்ஸ் தான். நன்றியுள்ள டாக்ஸ். என்ன பண்ணாலும் அது அடுத்த செகண்ட் ஞாபகமே இருக்காது. மனுஷன் அப்படி கிடையாது. அதை நன்றியே இருக்காது யாருக்குமே. நம்ம என்ன தான் வந்து கொட்டி பாசம் கொட்டி என்ன தான் பண்ணாலும் அந்த ஒரு செகண்ட் தான் எல்லாமே. அந்த செகண்ட் பாசம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த வாரமே அந்த பாசம் நம்ம பண்ணது எதுவுமே மறந்துடுவாங்க. பட் டாக்ஸ் அப்படி கிடையாதுங்க. டாக்ஸை கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு
கஷ்டப்பட்டு வளர்த்துக்கோங்க, வளருங்க. ஏன்னா அதுக்கு இருக்கிற அறிவு மாதிரி வேறு யாருக்குமே இருக்காது, நன்றி மாதிரி யாருக்குமே இருக்காது. நம்ம தான் உலகம்னு இருக்கும் அதுங்க, வேறு எந்த உலகமும் கிடையாது. இது எனக்கு சொல்லவே எனக்கு கலங்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வளர்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம தான் உலகம், நம்ம தான் எல்லாமே. நம்மளாவது வெளியிலலாம் போவோம், சுற்றுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், என்ஜாய் பண்ணுவோம். பட் அவங்க அப்படி கிடையாது, அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே நம்ம தான். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து கேர்ஃபுல்லாக வாயில்லாத ஜீவன் நினச்சிட்டுலாம் விடாதீங்க. வாய் இருக்கிற ஜீவனுக்கு கூட இந்த அளவுக்கு பாசம் இருக்காது, அந்த அளவுக்கு பாசம் இருக்கிற ஜீவன் தான் அவன். அதுலேயும் ஸ்கை எங்கள் மேலே உயிராக இருப்பாள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இது வந்து இப்போ தான் எனக்கு எடுக்க முடிஞ்சுது, இதனால டைம் கிடைக்கல, எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் எனக்கு ஆள் கிடைச்சாங்க, அதை எடுத்து என்னோடய ப்ளேஸில் வைக்கிறேன். அது எந்த அளவுக்கு கரெக்டு தப்புலாம் எனக்கு தெரியாதுங்க. பட் என்னோடய ஸ்கை எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. இந்த இடத்த காலி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த சைடே நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அவங்க வீட்டு சைடு வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் அந்த இடத்த மாற்றி வேறு இடத்துல வச்சுட்டேன், என்னோடய இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போனாலும் போய் பார்க்கலாம், வரலாம் போகலாம் இல்லையா. அது மாதிரி தான். ஏன் வந்து இப்படி பண்ணுற, நான் என்ன லூஸா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் எனக்கு இது தோணுச்சு, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அவர் ஃபுல்லாக குழியிலேருந்து எடுக்கிறாரு. அவளோட ஒன்றுமே இல்லைங்க, அவளோட உடம்பெல்லாம் அதில் இல்லவே இல்லை. அவளோட ஹேர் தான் நிறைய கலந்தது அதுக்குள்ளே, ஹேரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கிளாத் வச்சு தான் உள்ளே வச்சோம். ஸோ அதனால் அந்த கிளாத் இருந்தது, அதனால் அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். நாங்கள் பார்க்கல, எனக்கு பார்க்குற அளவுக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் வந்து திரும்பி நின்று தான் எடுத்தேன், கேமராவை இப்படி வச்சு இப்போ தான் நான் பார்க்குறேனே. எடிட் பண்ணும்போது இதை பார்க்குறேன், நல்லா பார்க்கக்கூடிய சக்தி கூட எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் அவளை அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஃபுல்லாக வந்து அவளோட ஹேர் தான் இருக்கும், ஹேரை எடுத்து ஃபுல்லாக ஹேர் தான், எலும்பும் ஹேர் தான் இருக்கும் போல், ஸ்கின்லாம் எதுவுமே கிடையாது. 4 month ஆயிடுச்சு இல்லையா, August 7th நாங்கள் எடுத்தது வந்து December 7th. ஸோ December 7th அன்றைக்கி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து ஒரு அழகாக ஒரு கோணியில் எடுத்து போட்டுருவார், ஒரு பையில் எடுத்து வச்சுருவார். பாவம் அவரும் எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் அதெல்லாம் பண்ணலாம், ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது ஓகே பண்ணலாம், நீங்கள் பாசமாக வளர்த்தது தானே, இன்னொரு இடத்துல வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது மாதிரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ஃபைனலாக அவள் கிடச்சிட்டா. அந்த கிளாத்தோட ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கிளாத் தந்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து எங்களோட பெட்ஷீட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே தான் அவளை படுக்க வச்சுருந்தோம். ஃபுல்லாக அவளோட முடி தான் இருந்தது, ஹேர் தான் இருந்தது, வெள்ளை வெள்ளையாக, வேறு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான் அது. அந்த அண்ணா நல்லா பண்ணார்.
துணி வந்துச்சா அப்ப மீதி எடுத்து அப்படியே முடிச்சிடலாம் வேண்டாம் இது வந்துச்சுல எல்லாத்தையும் முடிக்கலாம் நோண்டி எடுத்து இதை வச்சாச்சு. ஐயோ எனக்கு ஒரு மாறுது. எடுத்துட்டு என்னோடய பிளேஸில் போகிறேங்க. இது எப்படின்னா ஒரு கழனி மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. என்ன பண்ணுறது, தண்ணியிலே நோண்டி உள்ளே வச்சு செடியை வச்சுட்டோம். வேறு வழியே கிடையாது. திருப்பிலாம் எடுத்துகிட்டு எங்கேயும் போக முடியாது இல்லையா. ஃபுல்லாக கழனியில் தண்ணி, மழை பெஞ்சதும் பயங்கரமாக தண்ணி. இதில் வந்து இவங்க வந்து என்னை வந்து பார்க்குறாங்க. நீங்களாம் எப்படி தான் இங்கே இருக்கீங்களோ. இந்த இடம் தான் வைக்க போகிறது. உள்ளே போக முடியல, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இதுதான் எங்கள் பிளேஸ். இது ஃபுல்லாக எங்களோட இடம், என்னோட இடம். என்னாச்சு, உள்ளே வைக்க முடியாதா? எப்படி எப்போ அதை வைக்கிறது? அப்போ நான் பண்ணுங்க, அந்த மூட்டையோட எடுத்து உள்ளே வச்சுருங்க. அதை இது பண்ண வேண்டாம், வச்சுருங்க. அப்படியே விடுங்க, நல்லா கொஞ்சம் உள்ளே வைங்க. அந்த செடியும் அப்படியே உள்ளே வச்சுருங்க. செடியும் அப்படியே செடியோட அப்படியே வச்சுருங்க. ஆ அந்த மூட்டையில் தான் இருக்கும், அதை எடுக்க முடியல. பாவம், என்ன பண்ணுறது, தண்ணியிலே வச்சிடலாம் வேண்டாம். பார்த்து போங்க, பார்த்து பார்த்து. வெயிட்டாக இருக்கா? தண்ணியாக ஊற்றிட்டு இருக்காங்க அதில். அதுலேயே தண்ணி ஊற்றாங்க, இந்த வாரம் நல்லா அதுலேயே தண்ணி வந்துருக்குல்ல. வண்டியில் வரும்போது தண்ணி வந்து அதான் நான் பார்த்தேன். என்ன நான் எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தேன். வந்தது தண்ணி, அந்த ஈரத்தோட தண்ணி. அந்த ஈரத்தோட தண்ணி அப்படி சொன்னீங்க. யார் உள்ள வச்சுட்டு செடி மட்டும் மேலே அந்த கோயிலுக்கு அவுத்துட்டு அது மேலே அதை இதை மட்டும் அவுத்துட்டு உள்ள வச்சுட்டு நல்லா மூடிடுவோம். அவ்வளோதான். வயிட்டு தான் 25 மேலே தூக்கம் இல்லை. வயிட்டு டேஷாக தான். பார்த்து போங்க. ஃபைனலாக அவளை தூக்கிட்டு போய் அந்த குழி தோண்டி உள்ளே வச்சு செடியை வச்சுட்டோங்க. இந்த செடி வந்து கஸ்தூரி செடி தான் வச்சுருக்கோம். கஸ்தூரி செடி வச்சு ஆடு மாடு மேயாதுன்னு சொன்னாங்க. ஓகே, வளருதான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நல்லா அடிக்கடி போகவும் முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட இடத்துல அவள் இருக்கா அப்படின்ற ஒரு மனசு திருப்தியாக நிறையா இருக்கேன். ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஆமாம்,
ஆமாம், அது அங்கே இருந்தது. சரி அதை எடுத்து நட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவர் அப்பயே சொன்னார் அங்கே ஆடு மாடெல்லாம் பயங்கரமாக மேயும் அப்படின்னு. சரி இவ்வளோ தண்ணி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான். அவ்வளோதாங்க, அவளை அந்த இடத்துல புதைச்செல்லாம் வச்சுட்டோம். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலை அதெல்லாம் நான் பார்க்கலைங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்லோட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from ஸ்ரீஜா நாயர்.